தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A 4க்கான ஆன்லைன் வகுப்புகளுக்கான அட்மிஷன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எங்க அகாடமில. சோ இதனுடைய சிறப்பம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வீடியோ கிளாஸஸ் நீங்க எக்ஸாம் முடிகிற வரையும் பயன்படுத்திக்கலாம். மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே இலவசமா கொரியர் மூலம் அனுப்பிடுவோம் நாங்களே. அதுக்கப்புறமா ஆன்லைன் வகுப்புகள்ல இப்போதைக்கு நாங்க சேர்ந்துட்டோம் சார். நாங்க அடுத்து டைரக்ட் கிளாஸ் வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, டைரக்டா வந்து லாக்டவுன்ல முடிஞ்ச உடனே டிரான்ஸ்போர்டேஷன் ஃப்ரீ ஆன உடனே நீங்க வந்து டைரக்டா எங்க அட்மிஷன் அணுகி மீதமுள்ள பேலன்ஸ் ஃபீஸை மட்டும் கட்டி நீங்க வந்து பயன்பெற்றுக்கலாம். Good morning students. Today நம்ம பாலிட்டியில் பார்ட் 5 பார்ட் 5ல பிரசிடென்ட்ங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்ட் 1 சீக்வன்ஸாக பார்த்துருக்கிறோம். ப்ரியாம்பிள் இருந்து அதுக்கப்புறம் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 பார்ட் 4A அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ எங்கே வரணும் பார்ட் 5 வரும். பார்ட் 5 கான்ஸ்டியூஷனில் பார்ட் 5ல என்னதான் இடம்பெற்று இருக்குது? ஃபர்ஸ்ட்டு யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். இப்போ பார்ட் 5ல பார்ட் 5னா என்னன்னா ஃபர்ஸ்ட் யூனியன் கவர்மெண்ட். இப்போ எல்லாத்தையும் மத்திய அரசாங்கத்தை பற்றி பேசுகிறேன். எனக்கு பார்ட் 5ல இடம்பெற்றிருக்கு. யூனியன் கவர்மெண்ட் இப்போ யூனியன் கவர்மெண்ட்னா அது மட்டும் நம்ம பார்க்குற பிரைம் மினிஸ்டர் அவங்க மட்டும் கிடையாது. அதுக்கு நிறைய வராங்க பாலிட்டி சப்ஜெக்ட்ல. ஃபர்ஸ்ட் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். இப்போ ரெண்டாவது என்ன வராங்கன்னா யூனியன் லெஜிஸ்லேச்சர். யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் மத்திய ஆட்சித்துறை இல்லாட்டி நிர்வாகத்துறை. அதுக்கப்புறம் யூனியன் லெஜிஸ்லேச்சர். இது லெஜிஸ்லேஷன் மத்திய பாராளுமன்றம் இருக்குல்ல அதுல பாக்குறோம். அடுத்ததாக ஜுடிஷியரி. ஜுடிஷியரினா நீதித்துறை. மத்திய அரசாங்கத்துல வர ஒரு நீதித்துறை. அவங்க அது கீழே வர மாட்டாங்க, ஆனா நீதித்துறை மத்திய அரசாங்கத்துக்கு. நெக்ஸ்ட் கடைசியா கேக். அது தனி டாபிக். கேக்னா நம்ம ஒரு ஆடிட் பண்றோம்ல அந்த டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட்டுக்கு ஆடிட் பண்ற டிபார்ட்மெண்ட் கேக். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் 5ல யூனியன் கவர்மெண்ட் இடம்பெற்று இருக்குது. அதுல 4 வகையாக இருக்குது. அப்போ யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் மத்திய நிர்வாகத்துறை. அப்போ இந்த நிர்வாகத்துறையில தான் யாரெல்லாம் வராங்கன்னா பிரசிடென்ட் வராரு, பிரைம் மினிஸ்டர் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அது பிரதம அமைச்சர், அதுக்கப்புறம் மத்திய அமைச்சர்கள், அதுக்கப்புறம் அது கீழே வர எல்லா அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து இதுக்கு தான் வராங்க. பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட் எல்லாருமே வந்து யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் தான் வராங்க. அதுக்கப்புறம் யூனியன் லெஜிஸ்லேச்சர் நமக்கு தெரியும், பாராளுமன்றத்துல 2 ஹவுஸா போயிருக்காங்க. பை கேமரலிசம் 2 அவைகள் தான் சேர்ந்துருக்குது. அப்போ அதுல நம்ம லோக்சபா மக்களவை, அதுக்கப்புறம் ராஜ்யசபா மாநிலங்களவை, இரு அவைகள் இருக்குது. அதை பத்தி நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் கடைசியா ஜுடிஷியரி. அப்போ ஜுடிஷியரிங்கிற டாபிக்ல இந்த இடத்துல அதாவது பார்ட் 5 கீழே நம்ம ஒரே ஒரு ஜுடிஷியரி மட்டும் தான் பார்க்க போறோம். சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் பத்தி மட்டும் தான் நம்ம பார்ப்போம், வேற எதையும் அதிகமா பார்க்க முடியாது. சுப்ரீம் கோர்ட். இப்போ ஜுடிஷியரி கீழே சுப்ரீம் கோர்ட். நெக்ஸ்ட் கேக். அது தனி டாபிக். கேக் இப்போ ஆடிட்டிங் பண்றதுக்காக தனியே அமைப்பு தான் கேக். அப்போ பார்ட் 5ல நம்ம கான்ஸ்டியூஷன்ல பகுதி 25 பகுதி வரைக்கும் இருக்குது. நமக்கு பார்ட் 5ல யூனியன் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் அது கீழே வர ப்ரொவிஷன்ஸ் நம்ம வரிசையா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் மத்திய நிர்வாகத்துறை இல்லாட்டி மத்திய ஆட்சித்துறை. அதுக்குள்ள பிரசிடென்ட் வராரு, வைஸ் பிரசிடென்ட் வராரு, பிஎம் வராரு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வராங்க. அதுக்கப்புறம் யூனியன் லெஜிஸ்லேச்சர் மத்திய பாராளுமன்றம். பாராளுமன்றத்துக்குள்ள 2 அவை இருக்குது. என்ன அவை? லோக்சபா, ராஜ்யசபா, மக்களவை, மாநிலங்களவை. அதுக்கப்புறம் ஜுடிஷியரி நீதித்துறை. இப்ப நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பகுதியில சுப்ரீம் கோர்ட் மட்டும் பார்க்கிறோம். நெக்ஸ்ட் கடைசியா கேக் பத்தி பார்க்கிறோம். அப்போ பார்ட் 5. அப்போ நெக்ஸ்ட் பார்ட் 5னா என்ன ஆர்டிகல் இருந்து என்ன ஆர்டிகல் வரைக்கும்? ஆர்டிகல் நம்ம ஆல்ரெடி ஆர்டிகல் வந்து பார்ட் 4A பார்த்துருந்தோம். பார்ட் 4A ஒரே ஒரு ஆர்டிகல் பார்த்துருந்தோம். ஆர்டிகல் 51A. எப்படி? ஆர்டிகல் 51A ஒரே ஒரு ஆர்டிகல் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல. அதுக்கு நம்ம பார்த்துருந்தோம் 11 டியூட்டிஸ் வரைக்கும் வந்திருக்கும். அப்போ ஆர்டிகல் 51 51A. அதுக்கப்புறம் இப்ப என்ன வரப்போகுது? 52ல இருந்து 151 வரைக்கும் ஆர்டிகல் வரும். நம்ம சரத்துன்னு சொல்றோம்ல, ஆர்டிகல்ஸ் சரத்து அல்லது விதி சொல்றோம்ல, அதுதான் என்னது 52ல இருந்து 151 ஆர்டிகல்ஸ் வரைக்கும் வருது. எந்த பகுதியில? பார்ட் 5ல வருது. நம்ம இன்னைக்கு இப்ப எல்லா டாபிக்கும் மெதுவாக தான் போக முடியும். இன்னைக்கு நம்ம என்ன பாக்குறோம்னா பிரசிடென்ட் டாபிக் பார்க்கிறோம்.
அப்போ பிரசிடென்ட் டாபிக் உள்ள அவரை பத்தி அப்புறம்னா பிரசிடென்ட்னா ஒரு சிம்பிள் வேர்ட்ல முடிக்க முடியாது. அதுக்கப்புறம் எப்படி எலெக்ஷன் நடக்குது, அது வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன், அவரோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அவரோட அதிகாரம் என்ன, எல்லாத்தையும் இப்போ பார்க்குறோம். பிரசிடென்ட் பிரசிடென்ட் நம்ம பார்த்துருக்கோம். குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் நம்ம என்ன நினைச்சிருப்போம்? குடியரசுத் தலைவர் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய முதல் குடிமகன் என்று சொல்லுவாங்க. வேற என்ன, பிரசிடென்ட்னா என்ன பெருசா ஃபங்க்ஷன் இருக்காது, எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பவர்லெஸ் அப்படிதான் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இப்போ அது கீழே என்னெல்லாம் பவர் இருக்குது, அதுக்கப்புறம் அவரோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதாவது எப்படி எலெக்ஷன் வைக்கிறாங்க, என்ன முறையில் இருக்குது, எல்லாமே பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த பிரசிடென்ட் அப்படின்றதுல என்னெல்லாம் சொல்றாங்க, 3 வகை பிடிக்கிறாங்க. அவரோட பவர்ஸ், அதுக்கப்புறம் அவரோட நிர்வாகத்தை பொறுத்து 3 வகை பிடிக்கிறாங்க. சேம் ஒரே போஸ்டிங் தான், அவருக்கு கீழே வர இதெல்லாம் சொல்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஹெட் ஆஃப் ஸ்டேட். என்ன ஹெட் ஆஃப் ஸ்டேட்? ஹெட்னா என்ன சொல்லுவோம்? தலைமை. அப்போ தலைமையோட, அதாவது எதுக்கு தலைமைனா ஸ்டேட்னா நம்ம நினைக்கிற மாதிரி மாநிலங்கள் கிடையாது. பாலிட்டியில ஒரு சில வேர்ட்ஸ் நம்ம நடைமுறையில யூஸ் பண்ற ஒரு சில வேர்ட்ஸ் பாலிட்டியில வேற மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ்ல மீனிங் வரும். இப்போ நம்ம ஜென்ரலா என்ன பார்த்திருப்போம்? ஸ்டேட்ஸ் என்ன பார்த்திருப்போம்? மாநிலங்கள் அப்படின்னு பார்த்திருப்போம். ஆனா இந்த இடத்துல மாநிலங்கள் மீனிங் வராது. அப்போ ஸ்டேட்னா என்ன மீனிங்னா அரசு, அதான் மீனிங். அப்போ ஸ்டேட்னா அரசு. அப்போ கவர்மெண்ட்னா என்ன சார்? ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஸ்டேட் அதுக்கப்புறம் கவர்மெண்ட். ஸ்டேட்னா அரசு, கவர்மெண்ட்னா அரசாங்கம். ரெண்டுக்கும் நம்ம ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டேட்னா அரசு, கவர்மெண்ட் என்னது? அரசாங்கம். அப்போ ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, அரசு அப்படின்னா அது என்னைக்குமே கலையாது. என்ன அப்போ அரசுனா என்ன? நிர்வாகம், அதிகாரிகள் தான் சேர்ந்ததுதான் அரசு. எக்ஸாம்பிள், ஒரு ஆட்சி இருந்து இன்னொரு ஆட்சி மாறுதுன்னா ஆட்சி மட்டும் அரசியல்வாதிகள் மட்டும்தான் மாற போறாங்க தவிர அதிகாரிகள் மாற போறதே இல்லை. அப்போ அதிகாரத்தை குறிப்பதுதான் என்னது? அரசு. அப்ப அரசாங்கம்னா அரசியல் தலைவர்கள்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க, எம்எல்ஏஸ் எம்பிஸ், அவங்க என்ன சொல்றாங்க? இப்போ அரசாங்கம். அப்போ ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு இருக்க மேபி என்ன செய்யலாம்? மாறலாம். அரசாங்கம் மாறுமே தவிர அரசு எப்பவுமே மாறப்போவதே இல்லை. அப்போ அரசு வேற, அரசாங்கம் வேற. அப்போ நம்ம பிரசிடென்ட் என்னன்னு சொல்றோம்? ஹெட் ஆஃப் ஸ்டேட். நம்மளோட அரசாங்கத்தின், அரசாங்கம் கிடையாது, அரசின் தலைவர். ஹெட் ஆஃப் ஸ்டேட், அரசின் தலைவர். அரசாங்கம் கிடையாது, ஸ்டேட்னா என்னது? அரசு, கவர்மெண்ட் அரசாங்கம். அப்ப நம்மளோட அரசாங்கத்தின் தலைவர் யார்? நம்மளோட ஹெட் ஆஃப் கவர்மெண்ட். அது யாருன்னா நமக்கு மெஜாரிட்டி ஃபங்க்ஷன் செய்யறது யாரு? நம்மளோட பிரைம் மினிஸ்டர், பிரதம அமைச்சர். அவர் தான் என்னது? நம்ம ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் சொல்றோம். பிரசிடென்ட் பொறுத்த வரைக்கும் அவர் யாரு? ஹெட் ஆஃப் ஸ்டேட், அரசின் தலைவர். அப்போ பிரைம் மினிஸ்டர் ஹெட் ஆஃப் கவர்மெண்ட், அரசாங்கத்தின் தலைவர். அப்போ இங்க ஹெட் ஆஃப் ஸ்டேட் குள்ள என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. பாருங்க, ஹெட் ஆஃப் ஸ்டேட் என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் முதல் குடிமகன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ குடியரசு என்ன சொல்றோம்? இந்தியாவுடைய முதல் குடிமகன், ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. முதல் குடிமகன் என்ன மீனிங்? இப்போ எக்ஸாம்பிள் 10 years once சென்சஸ், மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்களா? அப்போ எடுக்கும்போது இவர்கிட்ட இருந்தா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் யார் கணக்கு எடுப்பாங்க? இந்தியாவுடைய சிட்டிசன், ஃபர்ஸ்ட் சிட்டிசன் பிரசிடென்ட் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த மக்களுக்கு ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட், அந்த மாதிரி டாபிக் தான் வரிசையா வருவாங்க. அப்போ இந்தியாவுடைய முதல் குடிமகன், ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அப்போ ஹெட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா என்ன மீனிங்? இந்தியாவுடைய அரசின் தலைவர். அதுக்கு என்ன சொல்றது? அவரோட முதல் சிட்டிசன் சொல்றது. அதுக்கப்புறம் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. என்ன ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ்னா, ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஜென்ரலா ஏதாவது அரசு சார்ந்த ஏதாவது ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா முதல் சீட்ல ஆடியன்ஸ் சார்பாக இருக்கிற முதல் சீட்ல யார் உட்கார்ந்துருப்பாங்க பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ அவர் தான் முதல் தலைவர் எல்லாத்துக்குமே. அப்போ அவர் தான் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ், அவர் தான் ஃபர்ஸ்ட் இருக்காரு. அதுக்கு அடுத்து யாரும் இருப்பாங்க? பிரைம் மினிஸ்டரா கிடையாது. அதுக்கு அடுத்து வைஸ் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் தான் பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அது வரிசையா போயிட்டே இருப்பாங்க. அப்போ
எல்லா ஃபங்க்ஷன்லயும் முதல் முன்னுரிமை யாருக்கு தான்? யாரு? ஹெட் ஆஃப் ஸ்டேட், ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றாங்கன்னா, நெக்ஸ்ட் நாமினல் எக்ஸிகியூட்டிவ். என்ன நாமினல் எக்ஸிகியூட்டிவ்? நாமினல் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? நம்ம இப்போ நான் தான் ஒருத்தரை நாமினேட் பண்றேன்னா எனக்கு பதிலாக இன்னொருத்தர் நாமினேட் பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு மீனிங். அப்போ நாமினல் எக்ஸிகியூட்டிவ் தான், இவர் ரியல் எக்ஸிகியூட்டிவே கிடையாது. இப்போ நாமினல் எக்ஸிகியூட்டிவ். அப்போ இந்த எக்ஸிகியூட்டிவ்னா என்ன மீனிங்னா நிர்வாகம். இப்போ நிர்வாகத்தோட தலைவர் அவர் யார் தான்? ஒரு நாமினல் தான். இப்போ ஏன் நாமினல் சொல்றோம்னா இவர் ரியல் எக்ஸிகியூட்டிவ் கிடையாது. அப்போ யார் ரியல் எக்ஸிகியூட்டிவ்? ரியல் எக்ஸிகியூட்டிவ் அது யாரும் பார்த்தீங்கன்னா பிஎம். கண்டிப்பா பிஎம். அப்போ ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் யாருன்னா அரசாங்கம். ஹெட் ஆஃப் கவர்மெண்ட்னா யாரு? பிரைம் மினிஸ்டர். அதே மாதிரி ரியல் எக்ஸிகியூட்டிவ், உண்மையாக இந்தியாவோட நிர்வாகத்தோட தலைவர், ஹெட் ஆஃப் ரியல் எக்ஸிகியூட்டிவ் யாருன்னா யார் தான்? பிஎம். அப்போ ஏன் நாமினல் எக்ஸிகியூட்டிவ்னா பிரைம் மினிஸ்டரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் யார் கேட்க போறாரு? பிரசிடென்ட் கேட்க போறாரு. அப்போ பிரசிடென்ட் சுயமாக ஒரு சில விஷயங்கள் செய்ய போறது கிடையாது. எந்த விஷயத்தையுமே செய்ய போறது கிடையாது. ஒரு சில விஷயங்கள் மட்டும் மாறுபடும். நம்ம கடைசியா பார்ப்போம், பவர்ல பார்ப்போம். அப்போ எல்லா அதிகாரமும் நம்ம பார்த்துருப்போம். ஒரு மசோதாவுக்கு சைன் பண்றதா இருந்தாலும் சரி, நாளைக்கு ஏதாவது ஸ்டேட்ல எமர்ஜென்சி இம்போஸ் பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே யாரோட பேச்சு தான் கேட்பாங்க? பிரைம் மினிஸ்டர் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பேச்சை கேட்டு தான் அவங்க எல்லா விஷயமும் செய்யணுமே தவிர சுயமாக அவங்க எந்த விஷயமும் செய்யவே முடியாது. அதனாலதான் பிரசிடென்ட் என்ன சொல்லிடுறோம்? நாமினல் எக்ஸிகியூட்டிவ். அப்போ அரசு துறை சார்ந்த ஒரு சில ஃபங்க்ஷன்ஸை அவர் சொந்தமா எந்த விஷயமே செய்ய முடியாது. பிரசிடென்ட் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், யார் பாருங்க, சரி பிரசிடென்ட் இல்ல, பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. அந்த அட்வைஸை மட்டும் தான் இவரை கேட்டு செயல்பட முடியுமே தவிர சுயமாக எந்த உதவி செய்வார். அப்போ இவர் என்ன சொல்றோம்? நம்ம நாமினல் எக்ஸிகியூட்டிவ், பெயர் அளவில் தலைவர். நாமினல் என்னது? பெயர் அளவில். அப்போ உண்மையாவே நிர்வாகத்தோட தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா யாரு? பிரைம் மினிஸ்டர். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கோம், சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். என்ன சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னா நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போதே படிச்சிருப்போம். என்னன்னா குடியரசுத் தலைவர், சின்ன வயசுல 7th தான் பார்த்தீங்கன்னா குடியரசு டாபிக் வரும், என்ன தெரியாம படிச்சிருப்போம். அது என்ன இருக்குன்னா குடியரசுத் தலைவர் முப்படைகளின் தளபதி. அப்ப நம்ம ராணுவத்துல முப்படைகள் இருக்குதா? கப்பற்படை, அதுக்கப்புறம் நம்ம என்னது நேவி, அதாவது நேவினா கப்பற்படை, அதுக்கப்புறம் விமானப்படை, அதுக்கப்புறம் காலாட்படை மாதிரி நாம மிலிட்டரி இருக்குது. அப்போ 3 படைகளுக்கும் முப்படைகளுக்கும் ஹெட் தளபதி. அதான் என்ன சொல்றோம்? சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். நம்மளோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு யார் தான் சுப்ரீம் கமாண்டர்? இவர் தான் சுப்ரீம். ஏன் இவருக்கு ஏன் அந்த பவர் கொடுத்துருக்கோம்னா இவருக்கு அது கீழே 2 பவர் வருது. என்னன்னா இவர் கையில தான் என்னது? ஆர்ம்டு ஃபோர்ஸே இருக்குது. என்ன ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எப்படி இவர் கையில இருக்குன்னா, எக்ஸாம்பிள் நம்ம பக்கத்து நெய்பரிங் கண்ட்ரிக்குள்ள ஏதாவது நம்ம போர், ஓகேவா, வார் வேஜ் பண்ணணும் அப்படின்னா யார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுக்கணும்? உங்களோட பிரசிடென்ட் ஆர்டர் கொடுத்தாதான் நம்ம வாரை வேஜ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ப்ராப்ளம் நடக்குது, நம்ம அவங்க மேல அட்டாக் பண்றோம், இல்லாட்டி நம்ம வார் வேஜ் பண்றோம்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் யார் ஆர்டர் கொடுக்கணும்னா இவர் தான் சுப்ரீம் கமாண்டர். அப்போ பிரசிடென்ட் தானே ஆர்டர் கொடுக்கணும். அப்போ அது ஒரு ஃபங்க்ஷனா இருக்குது, அது ஒரு பவரா இருக்குது. அடுத்து என்னன்னா முக்கியமானது எமர்ஜென்சி. எமர்ஜென்சி பவர் யார்கிட்ட இருக்குது? பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்குது. அதனாலதான் சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸ் வருவாங்க. இப்போ எமர்ஜென்சி என்னது? அவசர கால நிலை. இப்போ அடுத்து நம்ம ஒரு தனி டாபிக்கா அவசர கால நிலை பார்ப்போம். அதுல என்னன்னா ஏதாவது ஒரு ஸ்டேட் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகல, இல்லாட்டி பெரும்பான்மை மெஜாரிட்டி நிரூபிக்க முடியலன்னா அந்த ஸ்டேட்ல என்ன பண்ணிடுவாங்க? பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் வார் நடக்குது, அப்படி இல்லைன்னா இந்தியாவில் வார் நடக்குது, அப்படி இல்லைன்னா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ், இன்டர்னல் ரெபலியன் என்னமா நடக்கும், உள்நாட்டுக்குள்ளே கலகம் என்னமா அது நடக்குதுன்னா என்ன பண்ணலாம்? நேஷனல் எமர்ஜென்சி இம்போஸ் பண்ணலாம். நம்ம பார்த்துருந்தோம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லயே நேஷனல் எமர்ஜென்சி, இன்டர்னல் எமர்ஜென்சி டைம்ல தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த இன்டர்னல் எமர்ஜென்சியை கொண்டு வரதா இருந்தால் யார் ஆர்டர் பண்ணணும்? பிரசிடென்ட் ஆர்டர் பண்ணணும். அதனாலதான் என்ன சொல்றோம்? சுப்ரீம் கமாண்டர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லயும் பவர் இருக்குது, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்லயும் பவர் இருக்குது. ஓகேவா? நம்ம பாருங்க, நம்ம
ஆபீஸ் ஆஃப் பிரசிடென்ட். பிரசிடென்ட் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஒரு டாபிக்கா சொல்றோம். என்ன சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் ஹெட் ஆஃப் ஸ்டேட், அரசின் தலைவர், முக்கியமானது ஹெட் ஆஃப் ஸ்டேட். அடுத்து இவர் தான் ஹெட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லுவாங்க. ஆனா ஹெட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் கிடையாது. ரியல் எக்ஸிக்யூட்டிவ் யாரு? பிரைம் மினிஸ்டர். அப்போ இவர் வந்து என்னதான் ஜஸ்ட் ஒரு நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். பிரைம் மினிஸ்டரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரும் என்ன சொல்றாங்களோ அதை தான் இவங்க கேட்பாங்க, தவிர வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்போ கடைசி என்ன சொல்றாங்கன்னா சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், ராணுவத்துல முப்படைகளின் தளபதி அப்படின்னா யார் தான்? ஏன்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படைக்கும் ஒவ்வொரு தளபதி இருக்கும். கப்பல் படையினா ஒரு தளபதி இருப்பார். அப்போ அவரே அப்பாயிண்ட் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். அப்போ அவரை விட பவர்ஃபுல் அப்படின்னா யார் தான்? பிரசிடென்ட் தான். அப்போ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் யார்கிட்ட இருக்குது? பிரசிடென்ட் கிட்ட இருக்குது. ஓகே, இப்போ ஜென்ரலா நம்ம மூணு வகை கிடையாது, நம்ம ஒரு பவர் மாதிரி 3 வகையா பார்த்தோம். அடுத்து நம்ம டைரக்டா கான்செப்ட் போயிடும். நெக்ஸ்ட் நம்ம பிரசிடென்ட் பார்த்துக்கோங்க. பி போட்டு ரவுண்ட் பண்றேன். பி பிரசிடென்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர் பி போட்டு ரவுண்ட் பண்றேன், அதான் பிரசிடென்ட். நோட் பண்ணிக்கோங்க. பிரசிடென்ட்டை நம்ம 2 ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்குறோம். படிக்க போற டாபிக்ஸை வந்து 2ஆ ஸ்ப்ளிட் பண்றோம். என்ன ஸ்ப்ளிட் பண்றோம்னா ஸ்ட்ரக்சரல், ஸ்ட்ரக்சர் வைஸ் அவருக்கு இது என்னதான் பார்க்க போறோம். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ஸ்ட்ரக்சர் வைஸ் என்னதான் பார்க்குறோம்னா என்னதான் பார்க்க போறோம், அதுல நம்ம பார்க்க போறோம். என்ன டாபிக் அதில் பார்க்குறோம். அடுத்து ஃபங்க்ஷன் வைஸ் என்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. அப்போ ஸ்ட்ரக்சர்னா என்ன? பிரசிடென்டோட அமைப்பு, அவருக்கு இது என்ன எலெக்ஷன் என்ன வரப்போகுது, என்ன மெத்தட் தான் வரப்போகுது, அதெல்லாம் பார்க்குறோம். அப்போ பிரசிடென்ட் டாபிக்ல அமைப்பு எப்படிலாம் இருக்க போகுது, எப்படி அமைப்பு. அடுத்து ஃபங்க்ஷன்ஸ், அவரோட அதிகாரம் அல்லது பணிகள். இப்போ பிரசிடென்ட்னா சும்மா வச்சிருக்க முடியாதுல்ல, சும்மா ஒரு ஜாப் கொடுக்க மாட்டாங்கல்ல. அப்போ அவருக்குன்னு கண்டிப்பா பவர் இருக்கும்ல, பணிகள் இருக்கும்ல, ஜாப் மாதிரி இருக்கும்ல, அதான் ஃபங்க்ஷன்ஸ் வரும். அப்போ என்ன எல்லா விஷயத்தையும் என்ன செய்ய போறாங்க? பிரைம் மினிஸ்டர் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பேச்சு தான் கேட்க போறாங்க. இருந்தாலும் என்னென்ன பவர் தான் இருக்குது அதை பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர், என்ன ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா குவாலிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது குவாலிஃபிகேஷன். அவரு பிரசிடென்ட் ஆகிறதுக்கு என்ன தகுதி தான் வேணும், அதான் பார்க்குறோம். அடுத்து குவாலிஃபிகேஷன் பார்த்து முடிச்சுட்டு எலெக்ஷன், ஒரு பெரிய டாபிக். எலெக்ஷன் என்ன? எலெக்ஷன் அப்படின்னா இப்போ நான் சாதாரண ஒரு எம்எல்ஏ ஆகுன்னா எலெக்ஷன் நடக்குதா, அதே மாதிரி பிரசிடென்ட் ஆகணும்னா எப்படி எலெக்ஷன் நடக்க போகுது. பிரசிடென்ட்டுக்கு நம்ம என்னைக்காவது ஓட் பண்ணிருக்கோமா? 18 வயசு மேல இருக்கிறவங்க பண்ணிருக்க மாட்டோம். அப்போ எப்படி நடக்குது பிரசிடென்ட், அதோட எலெக்ஷன் எப்படி நடக்குது அது பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஓத் அண்ட் அஃப்ரிமேஷன். என்ன ஓத் அண்ட் அஃப்ரிமேஷன்னா பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்புரிமை. நம்ம எந்த ஒரு பதவியை எடுத்தா என்ன செய்வோம்? நம்ம பதவி பிரமாணம் எடுப்போம். ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஏதாவது முதலமைச்சர் ஆகணும் என்ன செய்யணும்? முதலமைச்சர் அவரோட பெயர் சொல்லிட்டு எனும் நான் அப்படியே ஸ்டார்ட் பண்றோம். அதே மாதிரி பிரசிடென்ட் என்ன செய்யணும்? கண்டிப்பா பதவி ஏற்பு பண்ணணும். அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டுக்குன்னு ஒரு சில ரகசிய காப்புரிமை, ரகசியமான ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அது யார்ட்டையுமே நம்ம சொல்லக்கூடாது. அப்போ அந்த விஷயங்கள் என்ன சொல்லாதான் பதவி பிரமாணம், ரகசிய காப்புரிமை, அஃப்ரிமேஷன், AFFIRATION. அப்ப அஃப்ரிமேஷன். நெக்ஸ்ட் இது முக்கியமானது. என்னது? இம்பீச்மெண்ட். என்ன இம்பீச்மெண்ட்? அதாவது அவரை பதவியை விட்டு நீக்குதல். இப்போ பதவி விட்டு நீக்குதுன்னா ரிமூவல் அப்படின்னு சொல்லலாம்னா அப்படி சொல்லக்கூடாது. ஏன் ரிமூவல் அப்படி சொல்லக்கூடாதுன்னா, ரிமூவல்னா என்னன்னா ஒரு ஆர்டர், ஒரு எக்ஸிக்யூட்டிவோட ஒரு நிர்வாகத்துல நம்ம ரிமூவ் பண்றதுதான், ஒருத்தர் வேலையை விட்டு தூக்குறது என்னது? ரிமூவல். அது பேர் ரிமூவல், சாதாரணமா சொல்லிடலாம். ஆனா இம்பீச்மெண்ட் என்னன்னா இவர் வந்து சாதாரணமா ஒரு ஆர்டர் போட்டு நீக்க முடியாது. இவர் தான் நாட்டுக்கே தலைவர். அப்படிங்கிறப்போ இவர் என்ன செய்யணும்? நம்மளோட பார்லிமெண்ட் அங்க வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணணும். ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. இவ்வளோ ஓட்டிங் நடக்கணும், குவாசி ஜுடிஷியல் பாடி கிரியேட் பண்ணுவாங்க, அந்த பார்லிமெண்ட்குள்ளே ஒரு கமிட்டி கிரியேட் பண்ணுவாங்க, அவங்க தான் விசாரணை பண்ணுவாங்க. அப்போ இம்பீச்மெண்ட், அப்போ இம்பீச்மெண்ட்ங்கிறது வந்து சாதாரணமாக நடக்காது. ஒரு ஆர்டர் போட்டு நீக்கிற மாதிரி தான் கிடையாது, நிறைய அனலைஸ் நடக்கும். அப்போ இம்பீச்மெண்ட்ங்கிற வேர்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும். பிரசிடென்ட்டை வந்து ரிமூவ் பண்றதுக்கு பிரசிடென்ட் ரிமூவல் அப்படின்னு சொல்லக்கூடாது, இம்பீச்மெண்ட் அப்படிதான். தமிழ்ல பதவி நீக்கம் தான், ஆனா இங்கிலீஷ்ல இம்பீச்மெண்ட். அப்ப ஸ்ட்ரக்சர் வைஸ் நம்ம என்ன பாக்குறோம்? குவாலிஃபிகேஷன், தகுதிகள்.
நெக்ஸ்ட் எப்படி எலெக்ஷன் நடக்க போகுது, அதுக்குள்ள யாரெல்லாம் ஓட் பண்ண போறாங்க அதை பத்தி பார்ப்போம். மூணாவதாக ஓத் அண்ட் அஃப்ரிமேஷன், யார் வந்து பதவி பிரமாணம் பண்ண போறாங்க, என்ன அந்த பதவி பிரமாணத்தை என்ன சொல்ல போறாங்க அதை பத்தி பார்க்குறது. கடைசியா இம்பீச்மெண்ட், அதாவது அவரை வந்து எப்படி வந்து பதவியை விட்டு நீக்குதல் அப்படிங்கிறது. எல்லாத்துக்குமே ஆர்டிகல் வரதான் போகுது. இப்போ நம்ம வந்து பிரசிடென்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா 52 இருந்து ஆர்டிகல் ஸ்டார்ட் ஆகும். ஆனா ஒரு சர்டன் லிமிட்டோட முடியப்பட்டு கிடையாது, அங்கங்க ஓவர்லா பாக்குற மாதிரி இருக்கும். ஜுடிஷியரி ஏதாவது ஃபங்க்ஷன் வந்து அதுக்கு தனி வேற ஆர்டிகல் போயிடும், 123 அந்த டைம் போயிடும். அதே இடத்துல லா ரிலேட்டட் ஏதாவது டாபிக் வந்தோம்னா அதுக்கு வேற நம்ம ஆர்டிகல் இருக்கும், கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும். ஸ்டார்ட் பண்றது 52 இருக்கும்போது ஒவ்வொரு இதுக்கும் ஆர்டிகல் இருக்குது. எலெக்ஷன்னா என்ன ஆர்டிகல், ஓத் எல்லாத்துக்குமே ஆர்டிகல் இருக்குது, இம்பீச்மெண்ட் எல்லாத்துக்கும் ஆர்டிகல் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் எல்லா டாபிக் பார்த்து முடிச்சுட்டு கடைசி நம்ம பிரசிடென்ட் டாபிக் பார்க்கும்போது ஒவ்வொரு ஆர்டிகல் என்னங்கிறது சிம்பிளா முடிச்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டாபிக் என்னென்ன டாபிக், அது என்னென்ன ஃபேக்சுவல் பாயிண்ட் இருக்குது அதை பார்த்து முடிச்சோம். அடுத்து ஃபங்க்ஷன், அவரோட அதிகாரம் என்ன ஃபங்க்ஷன் இருக்க போகுது, சும்மா தான் இருக்க போறாரு அப்படி கிடையாது, நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன். என்ன லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்னா பாராளுமன்றம் சார்ந்த ஒரு சில பணிகள். என்ன பாராளுமன்றம் சார்ந்த ஒரு சில பணிகள்னா பாராளுமன்ற இரு அவைகளையும் கூட்டுறது. ஓகேவா, கூட்டுறது மீன்ஸ் நம்ம அசம்பிள் பண்றது. ஓகேவா, சம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாராளுமன்றத்தை அவையை கூட்டுத்தொடர் ஸ்டார்ட் பண்றதுக்கு, சம்மனிங் பண்றதுக்கு யாருக்கு தான் பவர் இருக்குது, பிரசிடென்ட் தான். அப்போ அது ஒரு பவர் இருக்குது. பாராளுமன்றத்தை ஸ்டாப் பண்றது ப்ரொரோகேஷன், ஒரு வித்தியாசமான வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். என்னது ப்ரொரோகேஷன். அப்போ அதெல்லாம் யாருக்கு தான் பவர் இருக்குது, பிரசிடென்ட் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா பில்லையும், ஓகேவா, எல்லா பில்லையும் இவர் சைன் பண்ணாதான் என்னவா மாறும், ஆக்ட், ஓகேவா, சட்டமாக மாறும். மசோதா இவரது கையெழுத்து கிட்ட அப்புறம் தான் என்னவா மாறும், சட்டமாக மாறும். ஓகே, அப்போ அதுதான் லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன் வரும். அதுக்குள்ள நிறைய வரும், அது பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் பார்த்தோமா, இவர் தான் இந்தியாவுடைய ஹெட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுறோம். அப்போ எக்ஸிக்யூட்டிவோட என்னென்ன ஃபங்க்ஷன், எக்ஸிக்யூட்டிவ்ல என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்க்கணுமா, நிறைய அதிகாரிகள் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. பிரைம் மினிஸ்டரே அப்பாயிண்ட் பண்றது யார் தான், பிரசிடென்ட் தான். அப்போ எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனுக்குள்ள என்னதான் வரப்போகுது. கடைசியா ஜுடிஷியரி ஃபங்க்ஷன். என்ன ஜுடிஷியரி ஃபங்க்ஷன், நீதித்துறை சார்ந்து என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது. அப்போ பார்த்துருந்தோம், எல்லா நமக்கு தெரியும், எல்லா ஜட்ஜஸையும் அப்பாயிண்ட் பண்றது யார் தான், ஹைகோர்ட்டா இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டா இருந்தாலும் சரி, ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ரெண்டு ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்றது யாரு, பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணணும். அது போக ஒரு சில விஷயங்கள்ல ஜுடிஷியரி சம்பந்தமான பவர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்னது ஜென்ரலா எமர்ஜென்சி பவர், எமர்ஜென்சி ஃபங்க்ஷன். அப்போ அவசர கால நிலையில அவருக்கு என்னதான் பவர் இருக்குது, அவசர கால நிலையில அவருக்கு என்ன பவர் இருக்கு. அப்போ ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் தான், லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன், எக்ஸிக்யூட்டிவ், ஓகேவா, சட்டம் சார்ந்த துறை சார்ந்த பணிகள், அதுக்கடுத்து நிர்வாகம் சார்ந்த பணிகள் என்ன இருக்குது, நீதித்துறை சார்ந்த பணிகள் என்ன இருக்குது, அவசர கால நிலை சார்ந்த பணிகள் என்ன இருக்குது. பாருங்க, நம்ம பிரசிடென்ட் இதுக்குள்ளதான் ஒவ்வொரு டாபிக் ஹெட்டிங் பார்த்து அதுக்குள்ள நம்ம பார்க்கணும். அப்போ ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்துருக்கோம், ஃபங்க்ஷன் வைஸ் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் போறோம். ஸ்ட்ரக்சர்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், குவாலிஃபிகேஷன் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பிரசிடென்டோட குவாலிஃபிகேஷன். இப்போ பிரசிடென்ட் அப்படின்னா குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கும், சாதாரணமா ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்கு என்ன இருக்குது, கவர்மெண்ட் ஜாப் என்ன, ஒரு பிரைவேட் ஜாபோ எந்த ஜாபா இருந்தாலும் ஒரு சர்டன் குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்களா, டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணுமா, குவாலிஃபிகேஷன் இருக்குதா. அதே மாதிரி இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் போஸ்ட், ஒரு பெரிய பதவி அப்படிங்கிறப்போ கண்டிப்பா ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருக்குமா, அதான் பார்க்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். நம்ம எக்ஸாம்பிள் எந்த ஜாபா இருந்தாலும் சரி, என்ன கவர்மெண்ட் எக்ஸாமா இருந்தாலும் சரி தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமா இருந்தாலும் சரி தான், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமா இருந்தாலும் சரி தான், ஒவ்வொரு கவர்மெண்ட் ஜாபுக்கும் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகுமா. இப்போ அந்த நோட்டிபிகேஷன்ல அந்த எக்ஸாம் எழுதுவதற்கு அப்ளை பண்றதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், தகுதிகள் வேணுமா, அதை பார்ப்போமா. அதுல என்ன தகுதி ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் நல்லா ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தகுதிகள் குவாலிஃபிகேஷன் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்கும், மஸ்ட் பி a citizen ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய குடிமகனாக கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருந்தாதான் எக்ஸாமே அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இங்கேயும் அதே குவாலிஃபிகேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் எது, சிட்டிசன் ஆஃப் இந்தியா.
மஸ்ட் பி a citizen ஆஃப் இந்தியா. அப்போ இந்தியாவுடைய குடிமகனாக இல்லாத ஒருத்தரை வந்து பிரசிடென்டா வைக்க முடியுமா? வைக்கக்கூடாது. தவறு. எந்த கண்ட்ரிலையும் அப்படியே வைக்க மாதிரி கிடையாது. அதனால நம்ம என்ன எடுத்துக்கணும், பிரசிடென்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஆனா என்ன சிட்டிசன் ஆஃப் இந்தியானா, அப்போ இது வந்து எல்லா கண்ட்ரிலும் இருக்க போகுது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூஎஸ் அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆகிறதுக்கு சிட்டிசன் ஆஃப் இந்தியா வேணும். ஆனா அங்க என்ன வச்சிருக்காங்கன்னா நேச்சுரலா அவங்க வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கிருக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நேச்சுரலா அவங்க சிட்டிசன்ஷிப் வாங்கிருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணியோ இல்லாட்டி கவர்மெண்டே சிட்டிசன்ஷிப் கொடுத்து வாங்கிருக்கூடாது. எப்படி பிறப்பின் அடிப்படையில ஒருத்தர் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கணும். ஆனா இந்தியாவில் அப்படி கிடையாது. ஏன் அப்படி கிடையாதுன்னா, யாருனாலும் சிட்டிசன்ஷிப் யாருனாலும் பிரசிடென்ட் ஆயிக்கலாம், ஆனா சிட்டிசன்ஷிப் வாங்கினா போதும். ஏன் அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி நினைக்க வேணாம். எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்தியாவில் சோனியா காந்தி இருக்காங்களா, சோனியா காந்தி பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த நபர் கிடையாது, இத்தாலியை சேர்ந்த நபர்கள். இத்தாலியை சேர்ந்த நபர் அதுக்கப்புறம் தான் என்ன வந்துட்டாங்க இந்தியாவுக்கு வந்து, இந்தியாவுக்கு தான் என்ன வாங்கினாங்க, சிட்டிசன்ஷிப் வாங்கிருக்காங்க. ராஜீவ் காந்தியை திருமணம் செய்த பிறகு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யறாங்க, சிட்டிசன்ஷிப் வாங்கிருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன ஆகலாம்னா இந்தியாவுடைய ரூல்ஸ் படி அவங்க என்ன ஆகலாம், பிரசிடென்ட் ஆகலாம். அதுக்கு எந்த வித தடையும் கிடையாது. இதே டாபிக் இதே மாதிரி வேற நாட்டை ஒரு சேர்ந்த நபர் அந்த அமெரிக்காவுக்கு போயிட்டு அமெரிக்காவில் சிட்டிசன்ஷிப் வாங்குறாங்கன்னா அவங்க பிரசிடென்ட் ஆக முடியுமானா ஆக முடியாது. அப்போ பிரசிடென்ட் அமெரிக்காவில் என்ன ரூல்னா, யூஎஸ்ஏல பிறப்பின் அடிப்படையில் ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கியிருந்தாதான் என்ன ஆக முடியும், பிரசிடென்ட் ஆக முடியும். ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. நேச்சுரல் எப்படினாலும் சிட்டிசன்ஷிப் வாங்கினா போதும். செகண்டு, அது நம்மளோட லைஃப் கம்பேர் பண்ணி தான் இதுல குவாலிஃபிகேஷன் இருக்கும். எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஏஜ் லிமிட் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் ஏஜ் லிமிட் இருக்குது. என்னது, மினிமம் ஏஜ். என்ன மினிமம் ஏஜ் என்ன இருக்கணும்? பிரசிடென்ட்டா ஒரு பெரிய பதவியா கொஞ்சம் அதிகமான ஏஜ் இருக்குமா? கொஞ்சம் அதிகமானது, ரொம்ப அதிகம் கிடையாது, 35 ஏதாவது. அப்போ மினிமம் என்ன இருக்கணும், 35 ஏஜ் இருக்கணும். 35 கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதான் இங்க மினிமம் சொல்றாங்க. அப்போ குறைந்தபட்சம் எவ்வளவு இருக்கணும், அவருக்கு ஏஜ் எவ்வளவு இருக்கணும், 35க்கு அப்புறம் இருக்கணும். 35 முடிஞ்சிருக்கணும், கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆக முடியும், ஒரு எலெக்ஷனுக்கே அப்ளை பண்ண முடியும். அப்போ மினிமம் ஏஜ் 35 இருக்குது. அப்போ மேக்சிமம் ஏஜ் இந்த மாதிரி இருக்குதுன்னா மேக்சிமம் ஏஜ் கிடையாது. இப்போ 90 வயது வரைக்கும் தான் இவர் வந்து பிரசிடென்டா இருக்கணும் அப்படி லிமிட்னா அந்த மாதிரி லிமிட்டே கிடையாது. மேக்சிமம் ஏஜ் கிடையவே கிடையாது. தெளிவாக வச்சுக்கணும். மினிமம் ஏஜ் மட்டும் தான் இருக்குது, மேக்சிமம் ஏஜ் கிடையாது. இப்போ மூணாவது என்ன குவாலிஃபிகேஷன், qualification to become a Lok Sabha MP. தெளிவா பார்த்துக்கோங்க. qualification to become a Lok Sabha MP. மக்களவையின் எம்பி ஆகிறதுக்கு என்னெல்லாம் தகுதி வேணுமோ அந்த தகுதியை இவரும் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இப்போ மக்களவையோட எம்பி ஆகிறதுக்கு, மக்களவைன்னா நம்ம ஓட்டு போடுறோம்ல எம்பிஸ், அந்த எம்பிஸ் தான் மக்களவை எம்பிஸ். அப்போ மக்களவை எம்பி ஆகிறதுக்கு என்ன தகுதியெல்லாம் வேணுமோ அந்த எல்லா தகுதியும் இவர் என்ன வச்சுக்கணும், சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். கொஞ்சம் கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. பிரசிடென்ட்டுக்கு மக்களவை எம்பி ஆகிறதுக்கு தகுதிகள் வேணும். நம்ம அடுத்து வைஸ் பிரசிடென்ட் பார்ப்போம். வைஸ் பிரசிடென்ட்டுக்கு மாநிலங்களவையோட எம்பி ஆகிறதுக்கு என்ன தகுதி வேணுமோ அந்த தகுதி வேணும். அப்போ மக்களவைக்கு என்ன எக்ஸ்ட்ரா தகுதி இருக்குன்னா, மக்களவை எம்பி ஆகிறதுக்கு ஏஜ் வந்து 25 இருந்தா போதும் மினிமம். ஆனா அங்க ஏஜ் வந்து நம்ம அதை கம்பேர் பண்ணக்கூடாது. மீதி தகுதிகளை பார்க்கணும். என்ன மீதி தகுதிகள்னா, ஒரு சில பார்லிமெண்டே ஒரு சில பிரிஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பாங்க, எக்ஸ்ட்ரா என்னமாவது தகுதிகளா வச்சிருப்பாங்க. அப்போ அந்த தகுதி என்ன பண்ணிருக்கணும், கண்டிப்பா நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். அப்போ குவாலிஃபிகேஷன் டு பிகம் ஏ லோக்சபா எம்பி நீங்க கண்டிப்பா எழுதிருவீங்க. ஆனா லோக்சபா எம்பியா ராஜ்யசபா எம்பி கன்ஃபியூஸ் கூடாது. ஏன் லோக்சபா எம்பி வச்சிருக்காங்க, சிம்பிளா யோசனை ஆன்சர் வந்துடும். ஏன்னா இவர் வந்து மக்களோட பிரதிநிதியா தான் வர போறாங்க. டைரக்டா மக்கள்கிட்ட இருந்து எலெக்டட் பண்ணதாட்டியும் இன்டைரக்டா எலெக்ட் பண்றாங்களா. இப்போ மக்களோட பிரதிநிதியா இருக்கும்போது மக்களவையோட குவாலிஃபிகேஷன் தான் இருக்கணும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அப்போ மக்களவை எம்பி ஆகிறதுக்கு என்னதான் குவாலிஃபிகேஷனுமோ அந்த குவாலிஃபிகேஷன் தான் இருக்கணும். நாலாவது என்னன்னா, not hold any office of president. Office of president is the office of profit. Okay, not hold any office of president. Okay, enna sorry office of profit. என்ன ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னா, ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னா என்ன சொல்றாங்க, ஆதாயம் தரும் பதவிகள். தமிழ் என்ன சொல்றாங்கன்னா ஆதாயம் தரும் பதவிகள். அப்படின்னா இவரு பிரசிடென்ட் ஆகும்போது எந்த விதமான போஸ்டிங்கும் இருக்கக்கூடாது.
போஸ்டிங்னா அது எந்த போஸ்டிங்கா இருந்தாலும் சரி, சாதாரண கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு கிளர்க்கா இருக்கக்கூடாது, வேற எந்த விதமான ஜாபுமே பண்ணக்கூடாது, மேபி ஒரு எம்பியா கூட இருக்கக்கூடாது, எம்பி எம்எல்ஏ எந்த விதமான ஒரு பெனிஃபிட் கவர்மெண்ட் சேலரி வாங்குறதோ இல்லாட்டி வேற ஏதாவது கம்பெனிலையோ எந்த கம்பெனிலையும் ஒர்க் பண்ணிருக்க கூடாது. அதுக்குன்னு சும்மா இருக்கிறத தூக்கி வைக்க முடியாது. அதனால என்னன்னா அவர் போஸ்டிங்க்கு வரும்போது அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு வந்துடணும், அவ்வளவுதான். தவிர அவர் வந்து இதுக்கு முன்னாடி எந்த விதமான ஜாபுமே பார்த்துருக்கணும் அப்படிலாம் கிடையாது, ஜாபே பார்க்காம இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. அப்போ ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிற பதவியை வச்சுக்கூடாது, ஆதாயம் தரும் பதவிகளை எந்த விதமான பதவிகளையும் வச்சுக்கூடாது. இது முக்கியமான குவாலிஃபிகேஷன். நாட் ஹோல்ட் எனி ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். அப்போ எந்த விதமான ஜாப்லையும் அவர் பிரசிடென்டாக என்ட்ரி ஆகும்போது எந்த விதமான ஜாப் எந்த விதமான வேலைகளையும் அவர் வச்சிருக்க கூடாது. அதுதான் இங்க சொல்றாங்க. இப்போ மொத்தமா 4 குவாலிஃபிகேஷன் தான். ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, குடிமகனா இருக்கணும். நெக்ஸ்ட் மினிமம் ஏஜ் எவ்வளவு இருக்கணும், 35 இருக்கணும். அடுத்து வந்து குவாலிஃபிகேஷன் டு பிகம் ஏ லோக்சபா எம்பி, மக்களவை எம்பி ஆகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணுமோ அந்த குவாலிஃபிகேஷன் அவர் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதுக்கடுத்து நாட் ஹோல்ட் எனி ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். அப்போ 4 குவாலிஃபிகேஷன் தான் பார்த்துருக்கோம். வேற என்ன எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது. அப்போ இதுல வந்து மேபி என்ன வேணாலும் ஆட் ஆகலாம். குவாலிஃபிகேஷன் டு பிகம் ஏ லோக்சபா எம்பியில மேபி ஏதாவது கூட ஆட் ஆகலாம். என்ன மேபி வந்து நாளைக்கே பார்லிமெண்ட் ஏதாவது லா பாஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஏதாவது குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணாங்கன்னா அது யாரோட குவாலிஃபிகேஷன் ஆயிடும், பிரசிடென்டோட குவாலிஃபிகேஷனா மாறிடும். இப்போ 4 குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்போ குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டோம். நம்ம ஸ்ட்ரக்சர் வைஸ் குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம்னா எலெக்ஷன் பார்க்கணும். எலெக்ஷன் அப்போ தேர்தல். நம்ம பார்த்துருப்போம், இப்போதான் எம்எல்ஏ தேர்தல் நடந்தது. இப்போ எம்எல்ஏ தேர்தல் எப்படி நடக்கும், மக்கள் தான் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு எம்எல்ஏக்கள் வருவாங்க. எம்எல்ஏக்கள் தான் சட்டமன்றத்தில் ஓட் பண்ணி அப்புறம் தான் சிஎம்ஏ செலக்ட் பண்ண போறாங்க. அப்போ இங்க வந்து எப்படி எலெக்ஷன் நடக்க போகுது, நம்ம என்னைக்காவது நம்மளோ நம்ம அம்மா நம்ம ஓட்டு போட்டாடி நம்ம அம்மா அப்பாக்களோ என்னைக்காவது குடியரசுத் தலைவருக்காக ஓட்டு போட்டிருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்காக ஓட்டு போட்டதே கிடையாது. அப்போ குடியரசுத் தலைவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகிறாரா, கிடையாது. அப்போ இன்டைரக்ட் எலெக்ஷன் இருக்கு. அப்போ அதுல நம்ம என்னதான் பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் ஹூனா யார் கண்டக்ட் பண்ண போறாங்க, எலெக்ஷனை யார் கண்டக்ட் பண்ண போறாங்க. எலெக்ஷன்னாலே இந்தியாவில் யார் தான் கண்டக்ட் பண்ண போறாங்க, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையம், அவங்க தான் எலெக்ஷன் பண்ணுவாங்க. இந்தியாவோட எம்பி தேர்தலா இருந்தாலும் சரி, எம்எல்ஏ தேர்தலா இருந்தாலும் சரி, யார் கனெக்ட் பண்றாங்க, இந்திய தேர்தல் ஆணையம் தான். அதே மாதிரி குடியரசுத் தலைவர் தேர்தலை யார் தான் கனெக்ட் பண்றாங்க, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கனெக்ட் பண்றாங்க. ஹூ கண்டக்டர், யார் வந்து கனெக்ட் பண்றாங்க, யார் வந்து எலெக்ஷனை தேர்தல் நடத்துறாங்க அப்படி பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நடத்துறாங்க. செகண்ட் அடுத்து என்ன பாக்குறோம்னா வாட் பேசிஸ், என்ன பேசிஸ்ல எதன் அடிப்படையில அவங்க எலெக்ஷன் நடத்துறாங்க, எதன் அடிப்படை நடத்துறாங்கன்னா வாட் பேசிஸ், எதன் அடிப்படை நடத்துறாங்கன்னா ஒரு ஆக்ட் இருக்கு, பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆக்ட் 1952. ஒரு சட்டம் கிரியேட் பண்ணிருக்காங்க இந்திய பாராளுமன்றத்துல. ஒரு சட்டம் கிரியேட் பண்ணிருக்காங்க. என்ன சட்டம், குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் சட்டம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப எப்ப ஏற்றப்பட்டது 1952, 1952ல பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆக்ட். அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நடக்குது, எலெக்ஷனே நடக்குது. அதுக்கு அடுத்து என்னென்ன ப்ரொசீஜர் வந்து பாக்குறோம். அப்போ இந்த எலெக்ஷன் என்ன எலெக்ஷன், டைரக்ட் எலெக்ஷனா கிடையாது. முக்கியமான டாபிக் என்னது, இன்டைரக்ட் எலெக்ஷன். இப்ப நம்மளோட இந்த எலெக்ஷன் இன்டைரக்ட் எலெக்ஷன், மறைமுக தேர்தல். இப்போ டைரக்டா எலெக்ட் பண்ண போறதே கிடையாது. எம்பி எம்எல்ஏஸ் நம்ம அடுத்து பார்ப்போம் யாரதான் ஓட் பண்ண போறாங்க. அப்போ வாட் பேசிஸ் நடக்க போகுதுன்னா பிரசிடென்ட் பிளஸ் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆக்ட் 1952, இந்த ஆக்ட் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் இன்டைரக்ட் எலெக்ஷன், மறைமுக தேர்தல். தமிழ் என்ன எழுதிக்கோங்க, மறைமுக தேர்தல். மறைமுகமா நடக்கும், மறைமுகமானா எம்பிஸ் எம்எல்ஏஸ் ஓட் பண்றாங்க. அடுத்து who elects,
இப்போ யார் வந்து எலெக்ட் பண்ண போறாங்க? ஹூ எலெக்ட்னா யார் வந்து குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள்? யார் தேர்ந்தெடுக்க போகிறார்கள்னா எலக்டோரல் காலேஜ். பாருங்க, அப்ப நான் எம்பிஸ் எம்எல்ஏ சொல்லல, இப்போ என்ன சொல்லிருக்குன்னா எலக்டோரல் காலேஜ். இதுதான் வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்லயும் நோட் பண்ணப்பட்ட வேர்டு. நம்ம அதே மாதிரியே படிச்சுக்கணும். இப்போ எலக்டோரல் காலேஜுக்கு யாரெல்லாம் வருவாங்க யாரெல்லாம் வரமாட்டாங்கன்னு சொல்லி நான் எடுத்து சொல்றேன். இப்போதைக்கு என்ன படிச்சுக்கணும், யாரும் தேர்ந்தெடுக்கப்பட போகிறார்கள். ஹூ எலெக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்டோரல் காலேஜ். எலக்டோரல் காலேஜ் நம்ம பாக்குற மாதிரி கல்லூரி அப்படிதான் கிடையாது, அந்த மீனிங் கிடையாது. என்னன்னா வாக்காளர் குழு. என்னது வாக்காளர் குழு? யாரதான் ஓட் போடுறாங்க அவங்க தான் சொல்றது கமிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். நம்ம வேற வேர்டு தான் யூஸ் பண்றது. எலக்டோரல் காலேஜ், அதுக்குள்ள யார் வருவாங்க யார் வரமாட்டேங்கிறது நான் எடுத்து சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் எலெக்ஷன் டிஸ்பியூட். என்ன எலெக்ஷன் டிஸ்பியூட்னா தேர்தல் சம்பந்தமான பிரச்சனைகள். என்ன தேர்தல் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதை யார் சால்வ் பண்ண முடியும்? அதான் என் கொஸ்டின் இருக்கு. இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் போஸ்ட்ல அதுக்காக சாதாரணமாக தனிநபர் கிட்ட போய் நம்ம வாதாட முடியாது. அப்போ எலெக்ஷன் டிஸ்பியூட்டை யார் வந்து சால்வ் பண்ண போறாங்கன்னா யார்கிட்ட தான் போகும்? எலெக்ஷன் சம்பந்தமான தகராறுகள் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா அது யார்கிட்ட தான் போக போகுது? சுப்ரீம் கோர்ட்டை தான் போகுமே தவிர எந்த விதமான ஹைகோர்ட் கிட்டயோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு கிட்டயோ பார்லிமெண்ட் கிட்டயோ போகாது. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா யார்கிட்ட தான் போகும்? சுப்ரீம் கோர்ட்டு தான் போகும். அப்போ எலெக்ஷன்ல 3 வகை பார்த்துருக்கோம். என்னது? ஃபர்ஸ்ட் ஹூ, யாரு எலெக்ட் பண்ண போறாங்க? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இப்போ யார் எலெக்ட் பண்றது? யார் வந்து கண்டக்ட் பண்றாங்க? ஹூ கண்டக்ட், யாரு நடத்துறாங்க? அப்போ நெக்ஸ்ட் ஆன் வாட் பேசிஸ், எதன் அடிப்படையில் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா பிரசிடென்ட் பிளஸ் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆக்ட் 1952 அந்த சட்டத்தின் அடிப்படையில் நடக்குது. அதுக்கப்புறம் இன்டைரக்ட் எலெக்ஷன், மறைமுக தேர்தல். அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா ஹூ எலெக்ட்ஸ், யாரு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், யாரால தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? ஹூ, யாரெல்லாம் ஓட் பண்ண போறாங்க, அதான் சிம்பிள். இப்போ யாரு? எலக்டோரல் காலேஜ், வாக்காளர் குழு. நெக்ஸ்ட் எலெக்ஷன் டிஸ்பியூட், எலெக்ஷன் சம்பந்தமான பிரச்சனைகள் யார் சால்வ் பண்ண போறாங்க? சுப்ரீம் கோர்ட் சால்வ் பண்ண போறாங்க. இன்னும் ஒன்னே முக்கியமானது அடுத்து என்னன்னா, இதுல 5வதா எழுதிக்கோங்க, மெத்தட் ஆஃப் எலெக்ஷன். இப்ப என்ன மெத்தட்ல எலெக்ஷன் நடக்குது? ஓகே, மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் என்ன முறையில என்ன நடக்குதுன்னா கொஞ்சம் வித்தியாசமான, நம்ம வந்து நம்ம பீப்புள் தான் ஓட் பண்ற மாதிரி ஒரு பட்டன் அமைக்கிட்டோம் அந்த மாதிரி நடக்கப்படுது. வித்தியாசமான முறை. என்ன வித்தியாசமான முறைனா அதுக்கு ஒரு பெரிய நேமே இருக்குது, ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம், PRS அப்படிங்கிறாங்க. என்னது? ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம். அடுத்து சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் voting சிஸ்டம். சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட். 3வது சீக்ரெட் பேலட். 3 என்ன மீனிங் சொல்லிருக்காங்க? இப்போ 3க்கு என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம். என்ன ப்ரொபோஷனல்? PRS அப்படின்னா என்னன்னா விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் என்ன நடக்கும்? எலெக்ஷன் நடக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் எப்படி சொல்லிடுறேன், நம்ம என்ன செய்வோம்? ஓட் பண்றது வந்து எம்பி நிறைய 20-30 பேர் போட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த 30 பேர்ல யாராவது ஒருத்தரை மட்டும் செலக்ட் பண்ணுவோமா? ஒரே ஒரு தனி நபரை மட்டும், இல்லாட்டி ஒரு நபரை ஒரு ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ண முடியும். 2 பட்டனையோ 3 பட்டனையோ, அதே ஒரு பட்டனே 2 தடவையா முடியுமா? அதான் ஒண்ணுமே முடியாது. சுவிட்சா ஓட்ட இருக்கும். அப்போ எலெக்ஷன்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ற எலெக்ஷன், நம்ம நடத்துற எலெக்ஷன்ல ஒரு நபர் ஒரு ஓட் வந்து ஒருத்தர் மட்டும் தான் பண்ண முடியும். அதுக்கு அது இருக்கிற ஆப்ஷன்ல 1 மட்டும் தான், ஒரு நம்பர் மட்டும் தான் பிரஸ் பண்ண முடியும். ஆனா இது என்ன ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம்னா, எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டாக 4 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க, சொல்லிடுறேன். 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 4 பேர்னா 4 கேண்டிடேட் இருக்காங்க. பிரசிடென்ட் எலெக்ஷன்ல போட்டி போடுவதற்காக 4 மெம்பர்ஸ் போட்டி போடுறாங்கன்னா 4 சீட்டு மாதிரி இருக்கும். இப்ப நான் என்ன செய்ய போறேன்? ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போறேன். யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போறேன்? இப்போ விகிதாச்சாரத்தின் அடிப்படையில முறைனா என்ன சார்? முன்னுரிமை. எனக்கு வந்து
ஃபர்ஸ்ட் இவர் வேணும், ஏங்கிற கேண்டிடேட், ஏங்கிற கேண்டிடேட் வேணும். செகண்ட் பிங்கிற கேண்டிடேட், தேர்ட் டிகிரி, அதான் அவருக்கு ஆர்டர் கொடுக்கணும், ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் எலெக்ஷன் இருந்தது, இப்போ ராம்நாத் கோவிந்த் இருக்காருல, அவர் எலெக்ஷன்ல கண்டக்ட் பண்ணிருப்பாருல, அப்போ ஏங்கிற ஆப்ஷன்ல ராம்நாத் கோவிந்த் இருக்காரு, இந்த இடத்துல ராம்நாத் கோவிந்த் இருக்காங்க, இதுல மீரா குமார் இருக்கிறாங்க, மீதி இதுல 2 பேர் இருக்கிறாங்க வச்சுக்கோங்க, 2 2 3 4 பேர் இருக்கிறாங்க. அப்போ இப்போ நான் தான் ஒரு எம்பி அப்படின்னா என்ன செய்வேன், நான் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு ஓட் பண்ண போறேன். இப்போ நான் என்ன செய்யணும், முன்னுரிமை கொடுக்கணும். எனக்கு ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க, ஃபர்ஸ்ட் யார் வரணும், அதான் முன்னுரிமை. அப்போ எனக்கு ஆப்ஷன் பி இருக்கிற மீரா குமார் ஃபர்ஸ்ட் வரணும்னா என்ன செய்யணும், நான் இவங்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட்ங்கிற பாக்ஸ்ல மீரா குமார்ங்கிற ஒரு பாக்ஸ்ல நான் போய் இந்த ஓட்டை நான் போல் பண்ணிடணும். புரியுதா? இப்போ 4 சீட் இருக்குது, 4 சீட்ல யாருக்கு நான் முன்னுரிமை கொடுக்குறேன், நான் ஃபர்ஸ்ட் மீரா குமார் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறேன். அப்போ மீரா குமாருக்கு ஒரு பாக்ஸ் இருக்குது, அதுல போய் நான் என்ன போடுறேன், ஓட் பண்ணிடுறேன். அடுத்து என்னது, அடுத்து ராம்நாத் கோவிந்துக்கு நான் ஆர்டர் கொடுக்குறேன். புரியுதா? ராம்நாத் கோவிந்துக்கு அடுத்து நான் ப்ரிஃபரன்ஸ், அடுத்ததாக முன்னுரிமை. ஃபர்ஸ்ட் யார் தான், மீரா குமார். 2வதாக ராம்நாத் கோவிந்த் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன்னா, 2வதா நான் என்ன செய்யணும், 2வது இதுல 2வது ப்ரிஃபரன்ஸாக ராம்நாத் கோவிந்த். 3வதாக யாராவது ஜெக்ஜீவன் ராம் யாராவது இருக்காங்கன்னா, ராம்நாத் வேற யாராவது பிரசன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நான் 3வது முன்னுரிமை, இவங்களுக்கு 4வது முன்னுரிமை. புரியுதா? அப்போ 4 பேருக்குமே நான் ஓட்டு போட்டு ஆகணும். நம்ம நினைக்கிற மாதிரி 20 பேர் ஒருத்தருக்கு ஓட்டு போடுறதோ, 4 பேர் ஒருத்தருக்கு ஓட்டு போடுற முறை கிடையாது, நம்ம ஃபாலோ பண்ற முறை கிடையாது. ஏன், இதுக்கு வேற பேரு ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம். விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் எலெக்ஷன் நடக்குது. அப்போ விகிதாச்சாரம்னா என்னது, முன்னுரிமை கொடுக்கணும். நான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் முன்னுரிமை, அடுத்துதான் எனக்கு இவங்க வரலன்னா இவங்களுக்கு முன்னுரிமை, அடுத்து இவங்களுக்கு, அடுத்து இவங்களுக்கு. அப்போ அந்த ப்ரிஃபரன்ஸ், புரியுதா, அதுக்கு பேர் தான் என்னது, ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். அப்போ நம்ம ஃபாலோ பண்ற சிஸ்டம் பேர் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம். நிறைய கேண்டிடேட் இருப்பாங்க, அதுல ஒருத்தவங்களை மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். நம்ம என்னைக்காவது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோமா, கொடுக்கவே முடியாது. ஆனா எங்க பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், மஸ்ட், கண்டிப்பா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நான் 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேர்ல எனக்கு மட்டும் ஒருத்தர் வந்து பிடிக்காது அப்படின்னா நான் அவங்களுக்கு ஓட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பா நீங்க 4 பேருக்கு ஓட் பண்ணி ஆகும். 4 பேர் ஒருத்தருக்கு ஓட் பண்ணலன்னா என்ன ஆச்சு, அது வேலிட் ஓட்ஸ் கிடையாது, அன்வேலிட் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. புரியுதா? அப்போ 4 பேலட் கொடுத்துட்டாங்கன்னா 4 பேருக்கு நீங்க ஓட் பண்ணி ஆகணும். 4 பேருக்கு ப்ரிஃபரன்ஸ், முன்னுரிமை அடிப்படையில் ஓட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் முடிஞ்சது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம். ஓகே, அடுத்து சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்னா ஒற்றை மாற்றுரிமை ஓட்டு. ஓகே, வாக்கு அப்படின்னா ஒருத்தர் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சூரமா, அதான் இங்க ஒற்றை மாற்றுரிமை. அடுத்து முக்கியமானது இருந்து சீக்ரெட் பேலட். என்ன சீக்ரெட் பேலட்னா ரகசியம். ஓகே, ரகசிய சீட்டு அப்படின்னே சொல்றாங்க. என்னன்னா நம்ம இப்ப எலெக்ஷன்ல தான் என்னது மிஷின் வந்துடுச்சு. ஒன்ஸ் அப்பான் டைம் பாத்தீங்கன்னா பேப்பர் ரசீது இருக்கிறோம்ல, அதே மாதிரி தான் அங்கே நடக்குது. அங்க என்னது சீக்ரெட் பேலட் தான் சொல்றாங்க. என்ன சீக்ரெட் பேலட்னா, ஒரு சில ஓட்டிங் சிஸ்டத்துல பார்லிமெண்ட்ல, ஓகே நம்ம இருக்குது பார்லிமெண்ட் சிஸ்டத்துல ஓபன் பேலட். ஓகேவா, ஓட்டு போடுறதா இருந்தா அது வந்து ஓப்பனா தெரியும். இந்த கட்சிக்காரங்க இந்த கட்சிக்கு தான் இந்த எலெக்ஷன்ல, ராஜ்யசபா எலெக்ஷன்ல இவங்களுக்கு தான் ஓட் பண்றாங்க அப்படின்னு ஓப்பனா தெரிஞ்சிடும். ஆனா இதுல பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஒரு நபர் யாருக்கு ஓட்டு போட்டாங்கிறது தெரியவே தெரியாது. அதான் என்னது சீக்ரெட் பேலட். ஓகேவா, ரகசிய சீட்டு. அது அதன் அடிப்படையில் தான் என்ன பண்றாங்க, ஓட் சிஸ்டமே இருக்கு. இப்போ நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதுதான் கடைசியா மெத்தட் ஆஃப் எலெக்ஷன். எப்படி எலெக்ஷன் நடக்கும் அப்படி பார்த்தோம்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம். ஓகே, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி எழுதிருக்கேன், தெளிவா பார்த்துக்கோங்க. இது விட்டுருங்க, இது டயக்ராம் சின்னதாக வந்துக்கோங்க. இதை மட்டும் பாருங்க. ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். அதுக்கப்புறம் சீக்ரெட் பேலட் BO. அப்போ 3 பாயிண்ட் இதுல முக்கியம். மெத்தட் ஆஃப் எலெக்ஷன்ல ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் PRS, சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள், சீக்ரெட் பேலட். 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அப்போ எலெக்ஷன்ல நம்ம 3 வகையை பார்த்தோமா. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா எலக்டோரல் காலேஜ். நம்ம பார்த்தோம்னா வாக்காளர் குழு, அதுக்குள்ள யாரெல்லாம் வருவாங்க யாரெல்லாம் வரமாட்டாங்க, முக்கியமானது அதை பார்க்கணும். எலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கிறோம், அதுல எலக்டோரல் காலேஜ் அதுக்குள்ள யாரெல்லாம் வராங்க. எலக்டோரல் காலேஜ் இன்னும் எலக்டோரல் காலேஜ் நம்ம தான் பார்த்தோம். யாரை தான் எலெக்ட் பண்றாங்க, எலெக்ட் பண்ண போறது, அதுதான் இங்க பார்க்கணும். பாருங்க, எலக்டோரல் காலேஜ்னா வாக்காளர் குழு.
காலேஜ்னா கல்லூரி அந்த மீனிங்ல சொல்றாரு. இதுல வாக்காளர் குழு யாரெல்லாம் ஓட் பண்ண போறாங்க, யாரெல்லாம் ஓட் பண்ண போறது இல்லை, அதான் நம்ம பார்த்துருந்தோம். ஹூ எலெக்ட் பிரசிடென்ட் வந்து யார் எலெக்ட் பண்ண போறாங்க, யாரெல்லாம் ஓட் பண்ண போறாங்க அதுல பார்த்துருந்தோம். எலக்ட்ரல் காலேஜ் அப்படின்னு ஒரு கார்டில் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அந்த எலக்ட்ரல் காலேஜுக்குள்ள யாரெல்லாம் வருவாங்க, யாரெல்லாம் வர மாட்டாங்க, முக்கியமானது. இப்போ ஃபர்ஸ்ட் elected MPs பாருங்க. elected MPs என்ன elected MPsனா MPs எல்லாருமே எலெக்ட் பண்ணி தானே வராங்க, அப்படி கிடையாது. லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு MPs? 545 MPs மொத்தமா. 545 545 MPs. அதுல 543 பேர் யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எலெக்டட் பீப்புளால எலெக்ட் பண்ணப்படுறவங்க. பீப்புளால எலெக்ட் பண்ணப்படுறவங்க 543 பேர் பீப்புள எலெக்ட் பண்ணப்படுறவங்க. மீதி 2 பேர் யாரு? மீதி 2 பேர் யாருன்னா நாமினேட்டட். ஓகேவா? பிரசிடென்டால நியமிக்கப்படுற நபர் தான் யாரு? நாமினேட்டட். அப்போ 2 ஆட் பண்ணாதான் 545. ரீசெண்டா கொண்டு வந்த லாஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல இந்த 2 நம்பரை நீக்கிட்டாங்க. ஆனா நம்ம கொஸ்டின் வராதுன்னா அப்படி யோசிக்கூடாது, வரும். அதனால நம்ம அதை பார்த்துக்கிட்டோம். இப்போதைக்கு நம்மளோட ஹவுஸ்ல எவ்வளோ கவுண்டிங்னா 543 தான். ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட் தான் மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, அந்த 2 பேர் நாமினேட்டட் மெம்பர்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து நாமினேட்டட் மெம்பர்ஸே கிடையாது. ஆங்கிலோ இந்தியனுக்காக. இது எதுக்காகனா ஆங்கிலோ இந்தியன் அவங்களுக்காக நியமிக்கப்படுகிற நபர்கள் தான் எவ்வளவு? 2 பேர். அவங்களே எம்பி ஆவாங்க. ஆனா ஓட்டெல்லாம் போட்டு ஜெயிக்க மாட்டாங்க. என்னது? பிரசிடென்ட் குடியரசுத் தலைவராக டைரக்டா நாமினேட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க இந்த ஓட்டிங் சிஸ்டத்துக்குள்ள வரமாட்டாங்க. அப்போ எலெக்டட் எம்பிஸ் ஆஃப் என்ன ஹவுஸ் இருக்குது? 2 ஹவுஸ் இருக்குது, லோக்சபா, ராஜ்யசபா. பாருங்க, எலெக்டட் எம்பி. அப்ப ராஜ்யசபால அடுத்து என்ன இருக்குது? ராஜ்யசபாக்கு இங்க பார்த்துக்கோமா, ராஜ்யசபா மொத்தம் எத்தனை பேர்? 245. அதுல பாருங்க 545 545 மெம்பர்ஸ். இதுல எவ்வளவு பேர்? 245. அது 545, இதுல 245. இப்போ 245 பேர் எப்படி வராங்க? 12 பேர் வராங்க ஒருத்தவங்க, இன்னொருத்துல 233. 2 ஆட் பண்ணாதான் 245. அப்போ இந்த 233 மெம்பர்ஸ் யாரால தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா எலெக்டட் பை MLAs. நிறைய பேர் புரியாம இருந்திருக்கும். எதுக்கு லோக்சபா, ராஜ்யசபா, எதுக்கு 2 ஹவுஸ் எம்பி தான், அப்ப 2 ஹவுஸ் நம்ம ஓட் போட்டு தேர்ந்தெடுக்க விடுறோமா? அப்படிலாம் கிடையாது. லோக்சபானா மக்களால தேர்ந்தெடுக்கப்படுறவங்க, பீப்புள் எலெக்டட். பீப்புள் எலெக்டட் 543 மெம்பர்ஸ். அப்போ ராஜ்யசபால இருக்க எம்பிஸ் யார் தேர்ந்தெடுக்கிறாங்க? எலெக்டட் பை MLAs, சட்டமன்ற உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அப்போ மீதி 12 பேர் யார்? மீதி 12 பேர் யாருன்னா நாமினேட்டட் பை பிரசிடென்ட். ஓகேவா? எல்லாத்தையும் எக்ஸாம்பிள் படிச்சா ஈஸியா இருக்கும். எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில், இந்தியாவில் மொத்தம் 545 லோக்சபா எம்பிஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டீங்கன்னா 39 2019 எலெக்ஷன் நடந்ததா 39 தொகுதிகள் எங்க இருக்குது? தமிழ்நாட்டுல லோக்சபா மக்களவை எம்பி தொகுதியாக 39 தொகுதி இருக்குது. இப்ப ராஜ்யசபாக்கு எவ்வளவு தொகுதிகள்? அது 545 245 தான். இப்போ அதே கவுண்டி இருக்க வாய்ப்பே இல்லை. இப்ப எவ்வளவு? 18. தமிழ்நாட்டுக்கு தான் சொல்றேன், பாப்புலேஷன் வைஸ் தமிழ்நாட்டுக்காக 39, 18 ராஜ்யசபா எம்பி. அப்ப 18 ராஜ்யசபா எம்பியும் இங்க இருக்கிறாங்களா நம்மளோட MLAs, DMK, ADMK MLAs, அவங்க எல்லாரும் ஓட் பண்ணி தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களாம் ஓட் பண்ணி எங்க போறாங்க? ராஜ்யசபா எம்பி ஆகுறாங்க. புரியுதா? அப்போ MLA தேர்ந்தெடுக்கப்படுறவர் தான் யாரு? இந்த ராஜ்யசபா எம்பி. மீதி 12 பேர் யாரு? இப்ப எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல லோக்சபா எம்பிக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா தூத்துக்குடியில கனிமொழி இருக்கிறாங்களா, அவங்க என்ன சொல்றாங்க? லோக்சபா எம்பி. வேலூர் தொகுதியோட கதிரானந்த், அவங்க என்ன தொகுதி? கதிரானந்த் அவர்கள் என்ன தொகுதியில? லோக்சபா எம்பியில லோக்சபா எம்பி ஆகுறாங்க. இப்போ ராஜ்யசபா எம்பிக்கு எக்ஸாம்பிள் திருச்சி சிவா, கேள்விப்பட்டீங்க? டிஎம்கேல திருச்சி சிவா. இவங்க என்னது? 18 ராஜ்யசபா எம்பியில. ஏடிஎம்கேல வைத்தியலிங்கம், இந்த நிறைய எம்பிஸ் இருக்கிறாங்கல்ல. அப்போ இவங்க தான் யாரு? 18 பேர் இருக்கிற ராஜ்யசபா எம்பி.
அப்போ 18 பேர். இதே மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் கவுண்டிங் வரும்ல பாப்புலேஷன். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் 243 எலெக்டட் பை எம்எல்ஏஸ். மீதி 12 பேர் யாருன்னா இவங்களெல்லாம் பிரசிடென்டே நாமினேட் பண்ணுவார். எப்படி? ஆர்ட், அதுக்கப்புறம் மியூசிக், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல சிறந்து விளங்கி இருப்பாங்கல்ல, சோசியல் சர்வீஸ், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல சிறந்து விளங்கியவர்களுக்கு என்ன எம்பியா நாமினேட் பண்ணுவாங்க? இந்த 12 மெம்பர்ஸ் நாமினேட்டட் எம்பி ஆவாங்க. அப்போ இதுல யாரு? நம்ம எக்ஸாம்பிள் நம்மளோட கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர், அவர் ஒரு எம்பி. அவர் எங்கேயாவது தொகுதியில போய் நின்னாரா? இல்லாட்டி எங்கேயாவது எலெக்டட் எம்எல்ஏஸ் எலெக்ட் பண்ணப்பட்டாரா? கிடையாது. கவர்மெண்ட் பிரசிடென்டே என்ன பண்ணது? நாமினேட் பண்ண எம்பி தான். 12 பேர் தான். ஒருத்தர் தான் யாரு? சச்சின். ஓகேவா? அவர் எம்பியா இருக்காரு. சச்சின் டெண்டுல்கர் எம்பியா இருக்காரு. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கலைத்துறை சார்ந்து, இப்போ ரீசெண்டா அமிதாப் பச்சன் கூட எம்பி தான். இதுல 12 பேர் தான் ஒருத்தவங்க. ஓகேவா? ராஜ்யசபால 12 பேர்ல அமிதாப் பச்சன் ஒரு எம்பி. அப்போ 233 எலெக்டட் பை எம்எல்ஏஸ், 12 பேர் நாமினேட்டட் பை பிரசிடென்ட். ஓகேவா? அப்போ லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு புரிஞ்சிடுச்சு. எலெக்டட் நாமினேட்டிங் டிஃபரன்ஸ் புரிஞ்சிடுச்சு. நான் டெலிட் பண்ணிடுறேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம், இதுவுமே என்னது? எலெக்டட் கிடையாது, இன்க்ளூடட். யாரதான் இன்க்ளூட் ஆகுறாங்க, யாரதான் எக்ஸ்க்ளூட் ஆகுறாங்க எழுதுறதுல மறந்துட்டு. இன்க்ளூடட் எக்ஸ்க்ளூடட் அதுக்குள்ளதான் ஃபர்ஸ்ட் யாரு? எலெக்டட் எம்பிஸ் ஆஃப் லோக்சபா ராஜ்யசபா. லோக்சபால இருந்து எலெக்டட் எம்பிஸ் எவ்வளவு? 543 பேர் வராங்க. ராஜ்யசபால இருந்து எலெக்டட் எம்பிஸ் எவ்வளவு? 233 எம்பிஸ் வராங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எவ்வளவு வருது? 6 7 7 7 7 6 776 எம்பிஸ். எலெக்டட் எம்பிஸ் யார் ஓட் பண்றாங்க? எலெக்டோரல் காலேஜ்ல இருந்து பிரசிடென்ட்டுக்கு ஓட் பண்றாங்க. அப்ப யாரதான் எக்ஸ்க்ளூடட்? இப்போ எலெக்டட் எம்பிஸ் வராங்க, இங்க யாரும் வர மாட்டாங்க. நாமினேட்டட் எம்பிஸ் அது யாரு? லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு பேரும் தான். அப்போ நாமினேட்டட் எம்பிஸ்ல லோக்சபா ராஜ்யசபா இருக்கிற இரண்டு அவையில இருக்கிற நாமினேட்டட் எம்பிஸ் வரவே மாட்டாங்க. இது இருக்கிற 2 பேர், இது இருக்கிற 12 பேர். ஏன் வர மாட்டாங்க? சிம்பிளா யோசிச்சீங்கன்னா பாருங்க, 12 பேர் யாரால தான் அப்பாயின்ட் பண்றாங்க? பிரசிடென்டால தான் அப்பாயின்ட் பண்றாங்க. கண்டிப்பா அவருக்கு தானே ஓட் பண்ணுவாங்க. அந்த சாதகமா இருக்கக்கூடாது தான் நினைச்சிருக்காங்க. இவங்க தான் வரமாட்டாங்க. செகண்ட் யாரெல்லாம் வராங்க? நம்ம இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்கள் இருக்குதா? 28 ஸ்டேட்ஸ், 28 ஸ்டேட்ஸ் எலெக்டட் எம்எல்ஏஸ். பார்த்துக்கோங்க, இதுலயும் அப்படிதானே சொல்றேன், எலெக்டட் எம்எல்ஏஸ் தான் சொல்றேன். அப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்களிலும் இருக்கிற எம்எல்ஏஸ், எலெக்டட் எம்எல்ஏஸ் மட்டும் தான் வராங்க. இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுக்கு எலெக்டட் எம்எல்ஏஸ் எவ்வளவு? 234 2 3 4 அவ்வளவு எம்பிஸ் எம்எல்ஏஸ் இருக்காங்களா? அவங்க தான் இதுக்குள்ள வருவாங்க. அப்போ யார் எக்ஸ்க்ளூடட்னா அதே மாதிரி நாமினேட்டட், சேம் நாமினேட்டட் எம்எல்ஏஸ் ஆஃப் 28 ஸ்டேட்ஸ். அப்போ இதுல எலெக்டட் எம்எல்ஏஸ், அங்க நாமினேட்டட் எம்எல்ஏஸ் வரமாட்டாங்க. இந்த செக்ஷன்லாம் வரமாட்டாங்கிற டாபிக் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இன்க்ளூடட் எக்ஸ்க்ளூடட் யாரெல்லாம் எலக்டோரல் காலேஜ்ல வருவாங்க, ஓட் பண்ணுவாங்க. எக்ஸ்க்ளூடட்னா யாரெல்லாம் ஓட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து கொஸ்டின் வந்து இவங்க ஓட் பண்ணுவாங்களா ஸ்டேட்மெண்டா கொஸ்டின் கேட்கலாம். இவங்க வந்து எக்ஸாம்பிள் ராஜ்யசபாவில் இருக்கிற நாமினேட்டட் மெம்பர் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஓட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறப்போ ஸ்டேட்மெண்டா இருக்கும்போது நம்ம யாரெல்லாம் வரமாட்டாங்கிறது பார்த்துக்கணும். யார் வருவாங்க, யார் வரமாட்டாங்க தெளிவாக பார்த்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மூணாவது, to union territory elected MLAs. என்ன to union territory? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 28 மாநிலங்கள் இருக்குது, 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. யூனியன் டெரிட்டரி, யூனியன் பிரதேசம். பாண்டிச்சேரி ஒரு யூனியன் பிரதேசமா? ஆமா. அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு இதெல்லாம் என்னது? யூனியன் டெரிட்டரி. அப்போ 2 யூனியன் டெரிட்டரியில இருக்கிற அதுதான் எலெக்டட் எம்எல்ஏஸ் தான். அப்போ 2 யாரு? அந்த 2 பேர் யாருன்னா, ஒன்னு டெல்லி, இன்னொன்னு நம்ம பாண்டிச்சேரி, புதுச்சேரி. அப்போ டெல்லியிலையும் புதுச்சேரியிலையும் இருக்கிற எலெக்டட் தேர்ந்தெடுக்கப்பட்ட, எலெக்டட்னா யாரு? தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஓட் பண்றாங்க. பாத்தீங்களா? அப்போ பாருங்க, இந்தியாவை பொறுத்த வரைக்கும்
28 மாநிலங்கள் இருக்குது, 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. அப்போ இப்போ 2 கூட கிடையாது, இப்போ 3 ஆயிடுச்சுல, சாரி இப்போ 3. அப்படியே 3ங்கிறப்போ ஜம்மு காஷ்மீருக்கு என்ன ஆயிடுச்சு, ஜம்மு காஷ்மீருக்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கல்ல, என்னதான் அது யூனியன் டெரிட்டரியா மாத்தி இருந்தாலும் எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா ஓட் பண்ண போறாங்க. அப்போ 3 யூனியன் டெரிட்டரியில் இருக்கிற எம்எல்ஏஸ், புக் டேட்டா படி 2 தான் இருக்கும். இப்போ அப்டேட்டடா என்ன ஆயிடுச்சு 3, அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு யூனியன் டெரிட்டரி ஜம்மு காஷ்மீரை மாத்திட்டாங்க. ஜம்மு காஷ்மீர்ல எம்எல்ஏ இருக்கிறாங்க. எப்படி பாண்டிச்சேரி டெல்லி மாதிரி ஜம்மு காஷ்மீர்லயும் யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் என்ன இருக்கும், எம்எல்ஏ இருக்க போறாங்க. அப்ப அவங்களும் ஓட் பண்ண வருவாங்க. டெல்லி, பாண்டிச்சேரி, JNK, ஜம்மு காஷ்மீர் 3 எலெக்டட் எம்எல்ஏஸ் தான் அங்க வராங்க. அப்ப இங்க யார் வர மாட்டாங்கன்னா சேம் நாமினேட்டட் எம்எல்ஏஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி. அப்போ எப்படி நம்ம சட்டமன்றத்திலையும் ஒரு ஆங்கிலோ இந்தியனை நாமினேட் பண்றாங்களா, அதே மாதிரி யூனியன் டெரிட்டரி யூனியன் பிரதேசங்களையும் 2 பேர் இல்லாட்டி 3 பேர் அந்த யூனியன் பிரதேசத்தை பொறுத்து என்ன பண்ணுவாங்க, நாமினேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் ரீசெண்டா இஷ்யூ கூட பாண்டிச்சேரியில கிரண் பேடி அவர்கள் வந்து ஒரு 2-3 பேரை 4 பேரை வந்து என்ன பண்ணாங்க, நாமினேட் பண்ணாங்க. அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு கோர்ட் வரைக்கும் இந்த இஷ்யூ போனது நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்க எதுல ஓட் பண்ண மாட்டாங்க, பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஓட் பண்ணவே மாட்டாங்க. 4வதாக சஸ்பெண்டட் எம்எல்ஏஸ் எம்பிஸ். என்ன சஸ்பெண்டட் எம்எல்ஏஸ் எம்பிஸ்னா, இது வந்து நம்ம வந்து எங்கேயுமே வந்து இருக்காது. சஸ்பெண்டட் எம்எல்ஏஸ் என்னன்னா, சட்டமன்றத்துல இல்லாட்டி பாராளுமன்றத்துல ஏதாவது ஒரு செயல்கள்ல என்ன செய்வாரு, ஸ்பீக்கர் மேல இருக்க ஸ்பீக்கர் என்ன பண்ணுவாரு, இவங்களை வந்து 1 வீக் இல்லாட்டி வந்து ஒரு 10 days என்ன பண்றேன், சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு 1 year பேக் வந்து சட்டமன்றத்துல தகராறு நடக்கும்போது ஸ்பீக்கர் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, சபாநாயகர் என்ன பண்ணாரு, ஒரு 20-30 பேரோ டிஎம்கே எம்எல்ஏஸ் என்ன பண்ணாங்க, அப்படி நீக்கல என்ன பண்ணாங்க, சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்க. அப்போ சஸ்பெண்ட்னா அவங்கள வரக்கூடாது, அவைக்கு வரக்கூடாதான் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, தவிர அவங்களோட எம்எல்ஏ எம்பி பதவி பறிக்கப்படவில்லை. அப்போ சஸ்பெண்டான எம்பிஸ் எம்எல்ஏஸ் யாருக்கு ஓட்டு போடுவாங்க, முக்கியமானது சஸ்பெண்டான எம்பிஸ் எம்எல்ஏஸ் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னா அவங்களும் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஓட் பண்ணுவாங்க. அப்ப இங்க யார் ஓட் பண்ண மாட்டாங்கன்னா டிசால்வ்டு அசம்பிளி மெம்பர்ஸ். என்ன டிசால்வ்டு அசம்பிளி மெம்பர்ஸ் அப்படின்னா, டிசால்வ்டு என்னது, அவையை கலைந்து விட்டது. டிசால்வ்டு அசம்பிளி மெம்பர்ஸ், அப்போ அவையை கலைத்து விட்டாங்க. இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி நமக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க, அவையே கலைத்து விடுவாங்க. ஏதாவது எம்எல்ஏ எம்பி பதவி எல்லாமே என்ன செய்வாங்க, அவையே அந்த சட்டமன்றதும் வந்து பாராளுமன்றமா இருந்தாலும் சரி என்னது, அவையே கலைந்து விடும், ஏதாவது எம்எல்ஏஸ் போயிடுவாங்க. அப்போ அப்படிங்கிறப்போ அவங்க எதுக்கு ஓட் பண்ண மாட்டாங்க, பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஓட் பண்ண வரவே மாட்டாங்க. அப்போ 2 வகையா ஸ்பிட் பண்ணிருக்கோம். முக்கியமானது இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே எலெக்டட், அதான் முக்கியமானது. அப்போ எலெக்டட் எம்பிஸ், எலெக்டட் எம்எல்ஏஸ், இங்கேயும் எலெக்டட் எம்எல்ஏஸ், இங்க என்ன அவங்க எலெக்டட் தான் இருந்திருப்பாங்க, அதுலயும் சஸ்பெண்ட் ஆயிருந்தா அவங்களும் வருவாங்க. அப்போ எக்ஸ்க்ளூடட் யாருன்னா நாமினேட்டட். பார்க்க வேண்டியது நம்ம என்னது, நாமினேட்டட் நியமன உறுப்பினர்கள் எங்கேயுமே ஓட் பண்ண வரமாட்டாங்க. அது ராஜ்யசபாவா இருந்தாலும் சரி, லோக்சபாவா இருந்தாலும் சரி. ராஜ்யசபாவில் இருக்கிற 12 நியமன உறுப்பினர்கள் என்ன பண்ண வர மாட்டாங்க, பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஓட்டிங் ரைட்ஸே கிடையாது. அவங்களுக்கு எலக்டோரல் காலேஜுக்குள்ளேயே வரலன்னா எப்படி ஓட் பண்ண முடியும். 2வது நாமினேட்டட் எம்எல்ஏஸ், அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஓட் பண்ண போறது இல்லை. 3வது நாமினேட்டட் எம்எல்ஏஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி, யூனியன் பிரதேசங்கள்ல இருக்கிற 3 யூனியன் பிரதேசங்கள்ல நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஓட் பண்ண வர மாட்டாங்க. 4வதாக டிசால்வ்டு அசம்பிளி மெம்பர்ஸ், அதையே கலைந்ததுக்கு அப்புறம் அவங்க மெம்பர்ஸே கிடையாது, அவங்களோட பதவி பறிக்கப்படுகிறது. அதனால அவங்க என்ன பண்ண போறது இல்லை, எலெக்ஷனுக்கு வர போறதே இல்லை. இப்போ எலெக்ஷன் டாபிக்ல எலக்டோரல் காலேஜ் அப்படிங்கிற டாபிக் ரொம்ப முக்கியமானது. நம்ம இன்னைக்கு டாபிக்ல இன்னைக்கு பிரசிடென்ட் பார்த்தோம், பிரசிடென்ட் சொல்லிருக்கோம், ஹெட் ஆஃப் ஸ்டேட், அதுக்கப்புறம் ஹெட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ், அதுவும் என்னதான் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். அதுக்கப்புறம் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல இவர் கையில தான் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பவர் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், குவாலிஃபிகேஷன் பார்த்தோம். 4 குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஏஜி சிட்டிசனா இருக்கணும், லோக்சபா எம்பிஆர் குவாலிஃபிகேஷனா இருக்கணும், ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அந்த பதவி ஆதாயம் தரும் பதவியில வச்சிருக்கூடாது, 4 குவாலிஃபிகேஷன். அதுக்கப்புறம் எலெக்ஷன் பார்த்தோம்,
எலெக்ஷன் பிரசிடென்ட் எலெக்ஷன் என்ன பண்றாங்க, யார் கண்டக்ட் பண்றாங்க, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு, எலக்டோரல் காலேஜ். எலக்டோரல் காலேஜ்ல யாரெல்லாம் வருவாங்க, யாரெல்லாம் வரமாட்டாங்க பாத்துக்கிறோம். அதுக்கடுத்து என்ன மெத்தட்ல வைக்கிறாங்க, எலெக்ஷன் மெத்தட் என்னது, ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட், சீக்ரெட் பேலட். அப்படின்னா விகிதாச்சாரத்தின் அடிப்படையில ஒற்றை மாற்று விகித வாக்கு. ஓகே, ஒற்றை மாற்று வாக்கு. ஓகே, விகிதாச்சாரத்தின் அடிப்படை அது ரொம்ப முக்கியமானது. ஒற்றை மாற்று வாக்கு. அதுக்கப்புறம் என்னது, சீக்ரெட் பேலட், ரகசிய சீட்டின் மூலமா தான் எலெக்ஷன் நடக்குது. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு பொறுத்த வரைக்கும் இன்டைரக்ட் எலெக்ஷன், டைரக்ட் எலெக்ஷனே கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம அடுத்தடுத்த டாபிக்ல ஓத், அதுக்கப்புறம் டென்யூர், அடுத்து இம்பீச்மென்ட் பார்க்கணும். தேங்க்யூ.